Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, redox reactions from class 11. So the previous session we discussed about redox reactions, oxidation number and competitive electron transfer. Today we are going to discuss about the different types of redox reactions. எந்த ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அப்போது சம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் தே ஃபாலோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்க மாட்டாங்க. அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கலாம் அல்லது வேறு ஏதாவது டைப் ஆஃப் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ எந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். We have studied the 4 different types of reactions in our lower classes. So, நம்ம என்னென்ன reactionsலாம் படிச்சிருக்கோம்னா combination reaction, displacement reaction, decomposition reaction and double displacement reaction. இதில் combination reactionum, displacement reactionum, they have to follow redox reactions only. Combination reactionல elements are converted into their compound. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை அதோட காம்பவுண்டில் இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ இந்த இரண்டு கேசஸ்லையுமே பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போது காம்பினேஷன் ரியாக்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் தே ஷுட் ஃபாலோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே ஒரு காம்பவுண்ட் டிசோசியேட் ஆகி உங்களுக்கு வேறு நியூ ப்ராடக்டை கொடுக்கும். அப்போது எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக இருக்கணுன்ற நெசசிட்டி இருக்காது. சம் ஆஃப் தம் ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக இருப்பாங்க, சம் ஆஃப் தம் ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் மட்டும்தான் நடக்கும். அப்போ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரான். அப்போ டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லைன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்காது? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. அப்போ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த 3 different reaction, combination, displacement and decomposition. Let us take first of all combination reaction. What do you mean by combination? The two elements they do combine to form a compound. ஒரு புது ப்ராடக்டை அது ஃபார்ம் பண்ணும். அதை நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. ஹீட் பண்ணால் தான் இந்த காம்பினேஷன் நடக்கும். அப்போ ஒரு ஹீட் பண்ணுறது மூலமாக ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனை கொண்டுட்டு வரோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸை என்னென்னு சொல்லலாம்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இன் திஸ் கேஸ் த மெக்னீஷியம் இஸ் burnt in oxygen. So it is heating, so delta, it forms magnesium oxide. Oxygen 2 times, here 1 time, so I am simply multiplying magnesium oxide by 2. Simultaneously magnesium also multiplied by 2. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்ப்போம். மெட்டல் இட் இஸ் இன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலமெண்ட். ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் அதுவும் எலமெண்ட். பட் காம்பவுண்டில் போகிற போது மெக்னீஷியம் +2 ஆக்சிஜன் -2. அப்போ என்ன சொல்லலாம்? மெக்னீஷியம் ஜீரோவில் இருந்து +2 ஆயிருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்ததுன்னா மெக்னீஷியம் இஸ் ஆக்சிடைஸ்டு. இங்கே ஆக்சிஜன் ஜீரோவில் இருந்து -2 ஆயிருக்கு. அப்போ இங்கே கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன சொல்கிறோம்? ரெடியூஸ்டுன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி இந்த ஈக்குவேஷனை சொல்லலாம்? மெக்னீஷியம் இஸ் ஆக்சிடைஸ்டு டு மெக்னீஷியம் ஆக்சைடு, ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு டு மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இந்த கேசஸில் வி ஆர் ஃபைண்டிங் there is gain of electron and in this case there it is loss of electron. Similarly, carbon is burnt in oxygen to form carbon dioxide. Carbon 0, oxygen 0. Oxygenக்கு -2, அப்போ 2 into -2 equal to -4. So, carbonோட oxidation state -4க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ +4. அப்போ 0ல் இருந்து +4 state oxidized. ஜீரோவில் இருந்து -2 state reduced. So oxygen carbon both of them when they burn it forms carbon dioxide. So this is also an example of redox reaction. So besides that combination reaction,
இங்க எலமெண்ட்டை நாம எதுல பர்ன் பண்றோம்? ஆக்சிஜன்ல. இதே எலமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு கார்பன் காம்பவுண்டை எடுத்து ஆக்சிஜனில் பர்ன் பண்ணுறோம்னா தோஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் செட் டு பி கம்பஷன் ரியாக்ஷன். இந்த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் எங்கே யூஸ் ஆகும்? ஃபியூயல்ஸை பர்ன் பண்ணுற போது ஹவு மச் ஆஃப் த எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்போ வி கேன் ஃபைண்ட் அவுட் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபியூயல். எந்த ஹைட்ரோகார்பன் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஒரு மோல் காம்பவுண்ட் பர்ன் ஆகி தர்றாங்களோ அவங்கள எஃபிஷியன்ட் ஃபியூயல்னு சொல்கிறோம். அப்போ கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கிற போது த hydrocarbon not only is converted into carbon dioxide, also they provide energy. All the combustion reactions are redox reaction. ஏன்னா இங்கே ஹைட்ரோகார்பனில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறப்போது அவங்க ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸோ ஆல் த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் we can consider it as redox reaction. So find out ethane. Ethane CH3 hydrogen plus 1 அப்போ 3 into plus 1 is equal to what? I can have plus 3. அப்போ இந்த கார்பன் minus 3 இந்த கார்பன் minus 3. அப்போ both of the carbon என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க? minus 3. இதே கார்பன் டை ஆக்சைடில் வந்தோம்னா கார்பனுக்கு ப்ளஸ் 4 ஆக்சிஜனுக்கு என்ன வந்துடும்? -2 வந்துடும். அப்போ 2 into -2 -4 + 4 equal to 0வா மாறிடும். ஸோ நவ் we can find the -3 oxidation state of carbon changes to +4. அதே 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து ஆக்சிஜன் சேஞ்சஸ் டு -2. அப்போ it is a redox reaction. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். 2 carbon you can multiply this is by 2 times. 6 hydrogen multiply this is by 3 times. 3 oxygen plus 4 oxygen, 4 plus 3 7 oxygen. So this oxygen can be multiplied by 7 by 2. Why 7 by 2? Because oxygen is the diatomic element. அதோட அட்டாமிசிட்டி 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை அதோட அட்டாமிசிட்டியால் டிவைட் பண்ணேன்னா 7 by 2 into its atomicity 2 equal to what? 7. அப்போ left right number of oxygen எனக்கு balance ஆயிடும். The next one decomposition reaction. Decomposition combination reactionக்கு opposite. காம்பினேஷனில் 2 சிம்பிள் எலமெண்ட் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு காம்பவுண்டை கொடுப்பாங்க. டீகம்போசிஷனில் ஒரு காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி நியூ ப்ராடக்டை தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் டேக்கன் பொட்டாசியம் குளோரைட். பொட்டாசியம் குளோரைட்டில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5ன்னு நம்ம ப்ரீவியஸ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ குளோரின் இங்கே +5ல் இருந்து பொட்டாசியம் குளோரைடாக மாறுறப்போ தட் கோஸ் டு -1. ஆக்சிஜன் -2ல் இருந்து 0. அப்போது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2ல் இருந்து 0 இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இட் ஹாஸ் லாஸ்ட் எலக்ட்ரான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ பொட்டாசியம் குளோரேட் ஆக்சிஜனாக ஆக்சிடைஸ் ஆகுது. சிமிலர்லி குளோரின் +5ல் இருந்து -1க்கு போகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது? தெர் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணுது? 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா we can say potassium chlorate is reduced to potassium chloride. So here also we may find that redox reaction. And equation balance பண்ணிங்கன்னா here 1 oxygen 2 oxygen that loses 2 electron that makes -4. But chlorine-க்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 6 எலக்ட்ரான் வேணும். So we have to multiply this is by 3, this is by 2. So 2 3s are 6. 6 into -2 12. Chlorine-க்கு 6 electron. அப்போ 2 chlorine that requires 12 electron. அப்போ loss of electron is equal to gain of electron. Similarly, sodium hydride on decomposition it gives sodium and hydrogen. Previous case we got one compound and one element. Second case la sodium hydride decompose ஆகி sodium ஆவும் hydrogen ஆவும் element மாறுறாங்க. Metallic hydride la hydrogen always -1,
sodium is plus 1. அப்போ sodium plus 1ல இருந்து changes to 0. Hydrogen minus 1ல இருந்து changes to 0. அப்போ hydrogen loss of electron. அப்போ என்ன சொல்லலாம்? Sodium hydride is oxidized to hydrogen. Sodium hydride is reduced to sodium. So sodium that has gained 1 electron. Hydrogen there is loss of electron. Okay. These two are decomposition reaction. Let us take calcium carbonate. When it is decomposed, it forms calcium oxide and carbon dioxide. Let's find the oxidation state of all the element. Calcium plus 2, carbon plus 4, oxygen minus 2. Calcium oxide, calcium plus 2, oxygen minus 2. Carbon dioxide, carbon plus 4, oxygen minus 2. See, there is no change in oxidation state of carbon, oxygen and calcium on both reactant as well as product side. So, though it is a decomposition reaction, இங்க loss of electron gain of electron நடக்கல. அப்போ இந்த decomposition reaction is not an example for redox reaction. அப்போ எல்லா decomposition reactionம் redox reaction இருக்கணும்ன்ற necessity இல்லை. Next one, displacement reaction. Displacement எடுத்தோம்னா we can say metal இன்னொரு மெட்டலை displace பண்றது, அல்லது மெட்டல் ஒரு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுற போது ஒரு நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுறது, அல்லது ஒரு மெட்டல் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறது, அல்லது ஒரு நான் மெட்டல் இன்னொரு நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுறது. அப்போ 4 types of displacement reactions we have. The first one, metal displacement. இதை தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனில். அங்கே என்ன சொன்னோம்? The more electropositive element displaces less electropositive element from its salt solution னு சொன்னோம். So instead of taking that aqueous solution, the displacement reaction can also be carried out in their solid form. Solid formல இருக்கிற போது reaction எப்படி carry out ஆகும்னா because of heating. So such reactions they require a very high amount of energy. அப்போ metal displacement reactionல as it requires energy என்ன சொல்லலாம்? இவங்கள endothermic reactions னு சொல்லலாம். Actually it requires very high energy to decompose vanadium pentoxide to form vanadium or even chromic oxide into chromium. So let us find vanadium, it is in +5 state that changes to 0. Calcium, it is in 0 state changes to +2. So calcium, it can give only 2 electron because 0 to +2, loss of 2 electron. Vanadium +5 to that changes to 0. So here that makes gain 5 electron. How many electron it requires? 5 electron. But calcium can give 2 electron, vanadium requires 5 electron. What we have to do? Cross multiply. And moreover, 1 vanadium require 5 electron. அப்போ 2 vanadium க்கு எத்தனை electron வேணும்? 10 electron வேணும். அப்போ vanadium, the 2 atoms of vanadium, it needs 10 electron. அப்படினா calcium to be multiplied by 5, that can give 10 electron. So you are multiplying calcium by 5 times and here 5 CaO, here it becomes 2 vanadium. So in this case loss and gain of electron take place. So it is also an example of redox reaction. Similarly, chromic oxide. Actually this process is said to be aluminothermic process. In this process we can isolate chromium from chromic oxide. So it is also the redox reaction that is involved in industrial processes to isolate chromium from its mineral. So chromic oxide, actually chromium it is in +3 state goes to 0. Aluminium 0 to +3 state. Aluminium that loses 3 electron. But chromium
that gains 3 electron. 1 chromium requires 3 electron, 2 chromium will require 6 electron. So it needs gain of 2 into 3 electron equal to 6. But aluminium can give only 3 electron. So to make it as 6, we are multiplying aluminium by 2. So Al2O3, chromium 2 times, this is 2 times. So metal displacement reaction that can displace even in its aqueous solution or even in their solid state. But when those compounds are in solid state, it requires very high amount of energy. So such reactions are endothermic reactions. The next one, non-metal displacement. Non-metal displacement la we can take water with metal. Water, cold water, hot water, steam அப்படினு மூணு கேசஸ்ல எடுத்துக்கலாம். Some of the metal even they can react with very cold water. Some of the metal they react with the hot water. Some of them will react only with the steam. Why these changes அப்படினா because of the difference in their reactivity. So alkali metals அவங்க எல்லாரும் cold water கூடவே ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. alkali metal, let us take sodium. sodium வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா that reacts vigorously. அப்போ என்ன ஆகும்னா வயலண்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஹைட்ரஜன் கேஸை அது டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ சோடியம் 0 ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது? +1 ஸ்டேட்டுக்கு. ஹைட்ரஜன் +1லேருந்து எங்கே போகுது? 0 ஸ்டேட்டுக்கு. அப்போ ஹைட்ரஜன் +1லேருந்து 0 அப்படின்னா oxidation number decreases, so there is gain of electron. sodium 0லேருந்து ப்ளஸ் போகிற போது அங்கே loss of electron. so loss and gain இதை வச்சு நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம்னா we can write this is 2H2O 2Na and H2, 4 hydrogen, 2 hydrogen plus 2 hydrogen, 4 hydrogen. Similarly, if I take iron, iron does not react with either cold water or even hot water, but it can decompose steam. Steam, it will be at its high temperature. ஹாட் வாட்டரை விட ஸ்டீமோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அயன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணணும்னா டெம்பரேச்சர் வெரி ஹையாக இருக்கணும். ஸோ அயன் டீகம்போசஸ் ஸ்டீம் டு ஃபெர்ரிக் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அப்போ ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொன்னோம்னா அயன் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து +3 ஸ்டேட்டுக்கு போகுது. ஹைட்ரஜன் +1ல இருந்து 0வா போகுது. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 0 to +3, 2 iron atoms are there. ஒரு அயனுக்கு 3 எலக்ட்ரான்னா 2 iron can give 6 electron. அப்போ loss of 6 electron from iron. அந்த 6 எலக்ட்ரானையும் யார் ரிசீவ் பண்ணணும்? ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் மஸ்ட் பி 6 times. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் போதும். அப்போ ஹைட்ரஜன் இஸ் மல்டிப்ளைட் பை 3. ஸோ 3H2 வாட்டர் இஸ் மல்டிப்ளைட் பை 3 times. ஸோ அயன் திஸ் இஸ் 2 times. Fe2O3 equation balanced. And we discussed about metal displacement and non-metal displacement. இதிலேயே நாம் என்ன சொன்னோம்? reactivity of the metal டிஃபர் ஆகிறதுனால அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸும் என்ன ஆகும்னு சொல்கிறோம்? வேரி ஆகும்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் அந்த எலமெண்ட் எல்லாரையும் நாம் அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்களோட அந்த டெண்டன்சி டு லூஸ் த எலக்ட்ரான் என்ன ஆகிட்டே இருக்கும்? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ த ஒன் விச் இஸ் ரெடி டு லூஸ் த எலக்ட்ரான் இஸ் செட் டு பி மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் அல்லது அவங்கள ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? தே தெம்செல்ஸ் அண்டர்கோ ஆக்சிடேஷன். அப்போது மெட்டல்ஸ் எல்லாருமே the depends on their tendency to lose electron. அவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதை பொறுத்து அவங்களோட reducing power vary ஆகும். So based on that even we can find hydrogen displacement. So the metal which is more reactive they can displace hydrogen from the acid. So zinc that can displace hydrogen from hydrochloric acid and it forms zinc chloride and hydrogen. Zinc என்ன ஸ்டேட்ல இருக்கு? 0. zinc chloride ல +2.
அடுத்து ஹைட்ரஜன் குளோரைடு ஹைட்ரஜன் +1 இருந்து எங்க போகுது 0. அப்போ this is also transfer of electron takes place. It is an example of redox reaction. So all the metals they do not react equally. எல்லா எலமெண்ட்டும் எல்லா மெட்டல்ஸும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ some metals they can able to displace hydrogen from acid. Some metal do not displace hydrogen. Instead they will undergo oxidation. For example, if I take copper that reacts with nitric acid, it forms copper nitrate, nitrogen dioxide and water. See, in this case the hydrogen is not displaced by copper, but hydrogen is oxidized to water. So that is also possible. So this is an example where we can say all the metals do not displace hydrogen from acid. The next one, halogen displacement. Halogen is generally represented as X2. The elements fluorine, chlorine, bromine, iodine that constitutes the family of halogen. And the halogen which are present in their 17th group. The iodine is the bottommost element, fluorine is the topmost. So the same halogen family, as they are differing in their reactivity, the fluorine that can displace all the halogen from the halide. Just like what we said, a metal can displace another metal from the salt solution sonolaya. Similarly, fluorine, chlorine, bromine, iodine மூணு பேரையுமே அதோட saltல இருந்து displace பண்ணும். அதே போல chlorine can displace bromine and iodine from their salt. Bromine can displace iodine from its salt. But the reverse is not true. Reverse na என்ன? iodine வகை யாரையுமே displace பண்ணாது. அப்போ reactivity fluorine இருந்து iodineக்கு போற போது that differ. அதை பேஸ் பண்ணி we can do that halogen displacement reaction. I have taken chlorine. When it is treated with the potassium bromide, that gives potassium chloride and bromine. See that bromide is displaced by chlorine. Similarly, potassium iodide, when it is treated with the chlorine, it gives potassium chloride and iodine. இங்க என்ன நடந்திருக்கு? The chlorine iodide displace பண்ணிருக்கு. This is actually said to be layers test. Similarly, we can have bromine can displace iodide. அப்ப என்ன கிடைக்கும்? iodinum bromide கிடைக்கும். So in the halogen displacementல order of reactivity is fluoride is more reactive than chloride than bromide, which is than iodide. The next one, disproportionation reaction. It is a special case of redox reaction. எல்லா reactionsலையும் நாம ஒரு எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு எலமெண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த கேஸில் மட்டும் the same element that undergoes reduction as well as oxidation. Such type of reactions are said to be disproportionation reaction. We have taken several examples. The one is hydrogen peroxide. In this, the hydrogen peroxide decomposed to water and oxygen. Peroxide oxygenuக்கு என்ன oxidation state? -1. அப்ப -1ல இருந்து 0வா மாறுது. அதே oxide oxygenuக்கு என்ன oxidation state? -2. See that? The peroxide oxidized. So -1ல இருந்து 0 oxidation number increase ஆகுதா? அப்ப peroxide is oxidized to oxygen. Then -1ல இருந்து -2 oxidation number decrease ஆகுதா? அப்ப hydrogen peroxide is reduced to water. அப்ப இங்க oxygen peroxide oxide ஆகும் ஆக்சிஜனாவும் மாறுது. அப்போ ஒரே எலமெண்ட்டில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் நடக்குது, கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் நடக்குது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். யூ கேன் பேலன்ஸ் இட். திஸ் இஸ் பை 2 times, this is by 2 times. ஸோ இன் தி கேஸ் ஆஃப் பாஸ்பரஸ், when it is treated with an aqueous alkali,
where phosphorus is reduced to phosphine and oxidized to hypophosphite. So here phosphorus in 0 state where it becomes -3. In hypophosphite the phosphorus oxidation state is +1. Appa 0 to +1 that is oxidized. Same time 0 to -3 there it is reduced. So because of the transfer of electron takes place in the same element, so the reaction is said to be disproportionation. Equation balance பண்ணனும்னா 0 to -3 it needs 3 electron. Here 0 to 1 that can give 1 electron. Appo this compound can be multiplied by 3 times. Appo 3 phosphorus can give 3 electron. Those 3 electron can be gained by phosphine. Appo here 3H2PO2 P4 3 2s are 6 hydrogen, oxygen 3 2s are 6 oxygen. So we can take water 3 times as well as hydroxide also 3 times. The charges we have to balance 3 minus charges also balanced. Next one, sulfur. Sulfur when it is treated with the base, it forms thiosulfate, sulfide and water. In thiosulfate, the sulfur it is in +2 state, sulfide it is in -2 state. So sulfur it changes from 0 to +2 and 0 to -2. 0 to -2, here 2 sulfur are there. 1 sulfur require 2 electrons, so 2 sulfur will require 4 electron. But this sulfur can give only 2 electrons. So what we can do? Out of 8 sulfur, we can take this is 4 times. So 4 2s are 8. You multiply this is by 2 times. 2 2s are 4. Up 4 2s are 8. +8 -8. Equation balanced. Rest of the oxygen 2 3s are 6. So I have to take 6 OH minus. And here I should take 6 water, it becomes 12 OH minus. The next one, chlorine with base, it forms hypochlorite, chloride and water. In hypochlorite, the chlorine it is in +1 state, chloride it is in -1 state. So chlorine that changes 0 to +1 and that changes 0 to -1. So chlorine it undergoes disproportionation. So electron transfer பண்றது பார்த்தோம்னா that is balanced. அப்ப how many times I should take OH? 2 times, because transfer of electron, gain of electron is equal to loss of electron. So equation is self balanced. அப்ப number of atoms மட்டும் count பண்ணி balance பண்ணா போதும். But in the case of fluorine, chlorine disproportionates to form hypochlorite and chloride. At the same time, when fluorine is treated with alkali, it does not undergo disproportionation. Instead, the oxygen that undergoes disproportionation. So here, oxygen it is in -2 state, in OF2 that goes +2 state. And 0, fluorine it is in 0 oxidation state, here it goes -1 state. Appa this reaction is not an example of disproportionation. எதனால இந்த ஈக்குவேஷனை எடுத்துருக்கிறோம்னா, other than fluorine மற்ற halogens disproportionate ஆவாங்க, but fluorine என்ன செய்யாது? Disproportionate ஆகாது. Because of its the highest electronegativity and fluorine அதோட -1 oxidation stateல மட்டும்தான் exist ஆகும். அதனால தான் the reaction is simply compared with the other halogen. That's all the different types of redox reactions. The next one, balancing redox reactions. Oxidation number method and half reaction method. இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி நாம் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னாலே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கிற போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னால் அந்த எலமெண்ட்டை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் செட் டு பி ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அங்கே ரிடக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா
First of all, we have to identify which of the element is oxidized and which of the element is reduced. அதை calculate பண்ணுறதுக்கு oxidation number யூஸ் பண்ணி நம்ம அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த எலமெண்ட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆகுதோ அங்கே தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரானை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் நம்பரால் ரெண்டு பேரையுமே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, தட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பிகம்ஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னு மாறிடணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் ஆக்சிஜனோ அல்ல வேறு எலமெண்ட்டோ இருந்தாங்கன்னா அவங்க ரிமூவ் ஆகிறதுக்கு எத்தனை டைம் தேவையான அயான்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ லெட் அஸ் டேக் an example of dichromate ion, the oxidation of sulfite to sulfate. So let us take an example of oxidation of sulfite to sulfate by dichromate ion. நான் dichromate எடுத்து என்ன செய்கிறேன், சல்ஃபைட்டை சல்ஃபேட்டாக மாற்றுறேன். அப்போ என்னோட கொஷின்லேயே என்ன சொல்லியாச்சு, dichromate that changes sulfite to what, sulfate. எந்த மீடியமில் நடத்த போகிறேன்னா ஆசிட் மீடியம்னு சொல்கிறேன். ஆசிட் மீடியம்னா we have to take H plus ions in reactant side. ஸோ H plus ion எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நாம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்லையும் சால்வ் பண்ண போகிறோம், ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எந்த எலமெண்ட்டில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் த கொஸ்டின் சேஸ், sulfite is oxidized to sulfate, dichromate is reduced to chromium. அப்போ குரோமியமுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா we can write 2x plus 7 into minus 2 equal to minus 2, the charge carried by the ion, or x equal to 12 by 2 equal to plus 6. So chromium it is in plus 6 state. Sulfite-க்கு வாங்க, sulfur x plus 3 into minus 2 equal to charge எவ்வளவு minus 2, or x equal to minus 2 plus 6 equal to plus 4. அப்போ சல்ஃபைட்டில் சல்ஃபர் it is in plus 4 state. டைக்ரோமேட் குரோமியமாக மாறிடுச்சு. அப்போ இங்கே குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், that is 3+. இப்போ சல்ஃபேட்டை எடுத்துக்குங்க, x plus 4 into minus 2 equal to charge of the ion minus 2, or x equal to plus 6. அப்போ சல்ஃபேட்டில் plus 6 மாறி இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ சேஞ்ச், அவங்க ஆக்சைடாக தான் இருக்காங்க, ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ எந்த ரெண்டு எலமெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே எங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, we can say +4 to +6 oxidation number increases. Then +6 to +3 oxidation number decreases. அப்போ எத்தனை யூனிட் டிக்ரீஸ் ஆகியிருக்கு, ஒரு குரோமியமுக்கு +6. அப்போ +6லேருந்து அது Cr3+ மாறி இருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், டைக்ரோமேட்டில் 2 குரோமியம் இருக்காங்களா, அதனால இதை நான் 2ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன சொல்லலாம், ஒரு குரோமியம் that will gains 3 electron. அப்போ 2 குரோமியம்க்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும், 6 எலக்ட்ரான் வேணும். ஸோ ஐ கேன் ரைட் ஹியர் gain of 3 electron. சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா +4 to +6 loss of 2 electron. இப்போ பாருங்கள், குரோமியமுக்கு 3 எலக்ட்ரான் வேணும், பட் சல்ஃபர் 2 எலக்ட்ரானை தான் கொடுக்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சூட்டபிள் நம்பரால் இவங்களை நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே குரோமியமுக்கு ஒரு குரோமியமுக்கு 3 எலக்ட்ரான்னா 2 குரோமியம் இட் ரிக்வயர்ஸ் 6. ஸோ மல்டிப்ளை திஸ் இஸ் பை 2. அப்போ இவங்களை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ தட் கோஸ் 6. அப்போ இவங்களை நாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா தட் கோஸ் 6. அப்போது சல்ஃபேட் இஸ் மல்டிப்ளைட் பை 3,
Similarly, sulfite also multiplied by 3. அப்போ transfer of electron equal ஆயிடுச்சா? 6 electron required by 2 chromium and 6 electron can be given by 3 sulfur. Equation balanced. இப்போ number of oxygen மட்டும் balance பண்ணணும். How many oxygen I have? இப்போ oxygen மட்டும் balance பண்ணணும். SO3, 3SO3 to 3SO4. 3 3s are 9 oxygen, 3 4s are 12 oxygen. இங்க ஒரு 3 oxygen increase ஆகிருக்கு. Here I have 7 and the increase of 3 oxygen less பண்ணேனா I have 4. அப்போ those 4 oxygen should be in water. இப்போ hydrogen எத்தனை? 4 2s are 8. அப்போ hydrogen is balanced by 8. Equation is balanced. So oxidation number method la very simple thing. Transfer of electron equate பண்ணனாலே entire equations will be balanced. So எங்க oxygen differ ஆனாங்கனா இந்த 7 oxygenல இருந்து அந்த difference of oxygen find out பண்ணனும். remaining oxygen வாட்டரா போகுதுன்னு கொடுக்கணும். அப்படி வாட்டரா போகுதுன்னு கொடுக்கறப்போ எத்தனை ஹைட்ரஜன் அதுக்கு ரிக்வயர் ஆகுதோ அந்த நம்பரால ஆசிட் the proton H+ அயான பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இஸ் very simplest method. First நாம என்ன செய்யணும்? ஆக்சிடேஷன் நம்பர் எங்க வேரி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு transfer of electron ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா number of oxygenல differences இருக்கான்னு பார்க்கணும். differences இருந்ததுனா அந்த difference போக rest of the oxygen வாட்டரா கன்வர்ட் பண்ணணும். வாட்டரா கன்வர்ட் பண்றப்போ எத்தனை ஹைட்ரஜன் அங்க present ஆகுதோ அந்த நம்பரால H+ ions மல்டிப்ளை பண்ணணும். So equation it gets balanced. The steps are not necessary to by heart. Just for practicing. நீங்க practice பண்ண you can become expert to balance the chemical reaction. The next method, half reaction method. Half reaction na enna? We have one oxidation half reaction and reduction half reaction. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் சேர்ந்து நடக்கிற போது that is said to be redox reaction இல்லையா? அப்ப redox reactionல oxidation reactionையும் reduction reactionையும் செப்பரேட்டா எழுதணும். எழுதுன பின்னால ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு சொன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? எத்தனை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்? ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ல எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? அந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணணும். அதில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதணும். எழுதின பின்னால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை ஹைட்ரஜனால் வச்சு என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். லெட் அஸ் டேக் த டூ ஹாஃப் ரியாக்ஷன். ஒன் இஸ் ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் எங்கே நடந்திருக்கு? சல்ஃபைட்டிலிருந்து சல்ஃபேட்டுக்கு இதே ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கோம். அப்போ சல்ஃபைட் ப்ளஸ் 4 சல்ஃபேட் ப்ளஸ் 6. அப்போ ஹியர் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். Increase in oxidation number is said to be oxidation. So sulfite is oxidized to sulfate. So let us write SO3 2 minus that changes to SO4 2 minus. எவ்வளோ எலக்ட்ரானை இது லூஸ் பண்ணுது? ப்ளஸ் 4ல இருந்து ப்ளஸ் 6. So there is loss of 2 electron. So it is oxidation, loss of electron. Next, reduction half reaction la dichromate is changed into chromium 3+. So let us write Cr2O7 2 minus. It requires 3 electron to change us to Cr3+. How many dichromate la chromium எத்தனை times இருக்காங்க? 2. அப்போ this is 2Cr3+. ஒரு குரோமியமுக்கு 3 எலக்ட்ரான்னா 2 குரோமியமுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 6 எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் மல்டிப்ளைட் பை 2. ஓகே, அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. வேர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ். அப்போ எலக்ட்ரான் கெயின் ஆனதுனால டைக்ரோமேட் குரோமியமாக மாறி இருக்கு. இப்போ பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் that can give only 2 electron.
but reduction of reaction it requires 6 electron. அப்ப நான் oxidation of reaction யாரால multiply பண்ணனும்? 3 ஆல multiply பண்ணனும். Let us write the combined equation. இந்த 1 ஐயும் இந்த 2 ஐயும் combine பண்ணி எழுத போறோம். So 1 plus 2 that gives Cr2O7 2 minus plus 3SO3 2 minus that gives Cr 3 plus how many times? 2 times plus 3 into SO4 3SO4 2 minus 2 3s are 6 electron 2 3s are 6 electron gets cancelled. இப்போ ஈக்குவேஷன்ல ரிமைனிங் யாரை பேலன்ஸ் பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுற போது அதுக்கு ரிக்வயர்ட் நம்பரை என்ன பண்ணணும்? ஹைட்ரஜனை லெஃப்ட் சைடு ரியாக்டன்ட் சைடில் ஆட் பண்ணணும். லெட் அஸ் பேலன்ஸ் 7 ஆக்சிஜன் 3 3s are 9 9 plus 7 equal to 16 ஆக்சிஜன். இங்கே 3 4s are 12 ஆக்சிஜன். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 4. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஆட் 4 molecules of water to the product side. இப்போ number of oxygen balance ஆயிடுச்சு. But product sideல யார் இருக்காங்க? ஹைட்ரஜன். எத்தனை டைம்? 4 2s are 8. இந்த 8 ஹைட்ரஜனை you should add over here as 8H plus ion. இப்போ number of atoms balance பண்ணிட்டோம். Now we have to balance the charge. See that 2 minus 3 2s are 6 minus 6 minus 2 minus equal to 8 minus 8 minus 8 plus cancelled. இந்த பக்கம் வாங்க 2 3s are 6 plus 3 2s are 6 minus plus 6 minus 6 cancelled. அப்போ positive charge as well as negative charge அதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நாம் பேலன்ஸ் பண்ணுற போது மாலிகுலர் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா சார்ஜஸை பேலன்ஸ் பண்ண வேண்டாம், செக் பண்ண வேண்டாம். அதே அயானிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா we have to balance not only the element including the charges. அவங்களையும் பேலன்ஸ் பண்ணாதான் அந்த ஈக்குவேஷன் ஒரு வெல் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கும். That's all. The balancing of chemical reaction using oxidation number method and half reaction method. REDOX reactions are the basis for titration. So titration we have different types of titrations irukku. As far as concerning that class 12 நாம volumetric analysis தான் பண்ணுவோம். இங்கே நமக்கு different concentrationsல solutions கொடுத்திருப்பாங்க. One of the solution oxidant, that means அது ஒரு oxidizing agent behave பண்ணும். Another solution reductant இருக்கும், that is reducing agent இருக்கும். Usually இந்த titrationல என்ன பண்ணுவோம்னா ஒரு unknown concentration of solutionsல இருக்கிற amount of the solute determine பண்றது தான் titrationோட main purpose. For example, we can take the reaction between potassium permanganate and ferrous ammonium sulfate. Ferrous ammonium sulfate, it is a reducing agent. Potassium permanganate is an oxidizing agent. So இங்க நீங்க ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம் அல்லது அவங்களே சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு அன்னோன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை ஒரு நோன் கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷனோட டைட்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ அன்னோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனுக்கு நாம் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமா, அந்த கான்சன்ட்ரேஷனில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஆர் த கிவன் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் த வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன். இந்த வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் ஆக்சுவலாக வால்யூமெட்ரிக் லா V1 M1 ஈக்குவல் டு V2 M2. ஸோ இந்த லா படி தான் வால்யூமெட்ரிக் டைட்ரேஷனை நாம் ப்ரொசீட் பண்ணுவோம். அப்போ இங்கே V1 M1 V2 இவங்க எல்லாருமே நமக்கு 3 ஆஃப் த வேல்யூஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த அன்னோன் வேல்யூவை நாம் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த அன்னோன் வேல்யூன்றது தட் இஸ் வாட் த மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன். இப்போ இந்த மொலாரிட்டியை கால்குலேட் பண்ண பின்னால் அந்த மொலாரிட்டிக்கு
எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குன்னு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கேன் பி கிவன் பை எ ஷார்ப் கலர் சேஞ்ச். இப்போ நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டோட டைட்ரேட் பண்ணோம்னா அங்கே ஒரு பேல் பெர்மனன்ட் பிங்க் கலர் அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆனதுன்னா தட் இஸ் வாட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இதில் நீங்கள் எக்ஸஸாக பெர்மாங்கனேட்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வேறு மாதிரியாக ஒரு மட்டி கலருக்கு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுற வால்யூமில் தப்பு வந்துடும். அப்போ அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இந்த கிவன் கான்சன்ட்ரேஷன் அதுவும் தப்பாயிடும். அப்போ ஒரு எண்ட் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுல தான் அந்த ரியாக்ஷனோட சக்ஸஸே இருக்குது. அப்போ எண்ட் பாயிண்ட்டை ப்ராப்பராக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்கிற கான்சன்ட்ரேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டு கொடுத்துருக்கிற வால்யூமில் கொடுத்துருக்கிற கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ ப்ரெசன்ட் ஆகியிருக்குன்றதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் டாபிக் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோட் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நாம் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற போது என்ன சொன்னோம்? பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த இன்வால்வ்டு மெட்டல் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்னு சொன்னோம். அந்த கான்செப்டை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸில் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட், one of the compartment is oxidation compartment, the other compartment is reduction compartment. See, I have taken 2 compartments. So the one that has zinc metal present in zinc sulfate solution, the other one copper sulfate that contains copper metal. எப்படி வே சொல்கிறோன்னு மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ இங்கே ஜிங்க் சல்ஃபேட்டில் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? ஜிங்க் ரெடி டு லூஸ் த எலக்ட்ரான்னு தெரியும். அப்போ ஜிங்க் என்ன பண்ணும்? இந்த ஜிங்க் மெட்டலில் இருந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி ஜிங்க் அயானா சொல்யூஷனுக்கு உள்ளே வந்துடும். இந்த கேஸில் போனீங்கன்னா காப்பர் லெஸ் ரெடி டு லூஸ் த எலக்ட்ரான். அப்போ இங்கே காப்பர் சல்ஃபேட்டில் இருந்து காப்பர் அயான் இந்த மெட்டலை போய் சரவுண்ட் பண்ணி இருந்துக்கும். அப்போ காப்பர் அயானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள காப்பர் எலக்ட்ரோகெமிக்கல் செல் இங்கே தான் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும். அப்போ த காப்பர் சல்ஃபேட் கண்டைனிங் காப்பர் that receives the electron from zinc containing zinc sulfate. ஸோ ஜிங்க் அப்போ இங்கே எலக்ட்ரான் ஃபுல்லாக இந்த ராடில் சரவுண்ட் ஆகிறதுனால ஜிங்க் ராடுக்கு மைனஸ் சார்ஜ். இங்கே இந்த காப்பர் எலக்ட்ரோடு எல்லாரையும் காப்பர் ப்ளஸ் அயான் பாசிட்டிவ் அயான் சரவுண்ட் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். காப்பர் இன் காப்பர் சல்ஃபேட்டை கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த நடுவில் இருக்கிற சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணும்னா that maintain the concentration of ions in both of the compartment. இங்கே காப்பர் 2+ வெளியில் போயிட்டே இருக்குது. அப்போ சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே மெட்டல்லேருந்து ஜிங்க் அயான் சொல்யூஷனுக்கு உள்ளே வந்துட்டே இருக்குது. அப்போ ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மெட்டல் அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 அயானோட கான்சன்ட்ரேஷனையும் சம்வாட் மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் சால்ட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு யூடியூபால் கனெக்ட் பண்ணியிருப்போம். இது உள்ள யார் இருப்பாங்கன்னா அகர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸும் அது கூட பொட்டாசியம் குளோரைடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் இது உள்ள பேக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இது வழியாக சல்ஃபேட் அயான் இந்த டியூப் வழியாக உள்ளேருந்து வந்து எங்கே வந்துடும்? ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்போ சல்ஃபேட் எக்ஸஸாக இருக்க சல்ஃபேட்டெல்லாம் எங்கே வரும்?
வரப்போது zinc 2+ அந்த சல்ஃபேட்டோட கம்பைன் ஆகி இதோட கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை லாங் டைம்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, பட் சம்ஹவ் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். அப்போது ஜிங்கோட கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. ஸோ தட் டேக்ஸ் பிளேஸ், ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதே காப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் ரிடக்ஷன் நடக்குது. ஸோ அது ரிடக்ஷன் கம்பார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஹாஃபையும் ரிடக்ஷன் ஹாஃபையும் கம்பைன் பண்ணினோம்னா தட் இஸ் செட் டு பி ரிடாக்ஸ் கப்பிள். ஓகே, இந்த ஜிங்க் ராட் காப்பர் ராடு கூட எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்போ ஜிங்க் ராடில் இருந்து காப்பர் ராடுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்போ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் மூவ் ஆகிறதா எடுத்துப்போம். இதுதான் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்றது. அப்போ இந்த கப்பிள், த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் கப்பிள் டுகெதர் இஸ் நோன் அஸ் ரிடாக்ஸ் கப்பிள். அடுத்தது இந்த ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ஜிங்க் 2+ மாறுறதும் காப்பர் 2+ காப்பராக மாறுறதும் தே ஹாவ் தயர் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அவங்கள எடுத்துப்பாங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை 0ன்னு எடுத்துப்போம். இந்த சொல்யூஷன் யார் எந்த மெட்டலோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம டிட்டர்மைன் பண்ணணுமோ அந்த சொல்யூஷனை ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட கனெக்ட் பண்ணணும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். ப்ரெஷர் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் 1 மோலாராக இருக்கணும். இந்த கண்டிஷனில் ஒரு அன்னோன் எலமெண்ட்டோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ணோம்னா தட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் செட் டு பி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ ஷி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஒவ்வொரு ஹாஃப் ரியாக்ஷன், ஒவ்வொரு மெட்டலையும் அதோட ஹாஃப் செல்லாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணலாம். அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை இப்போ நாம் ஒரு டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கணும். கொடுக்குற போது டாப் மோஸ்ட் யாராக இருப்பாங்கன்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. பாட்டம் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. ரெடியூசிங் ஏஜெண்ட்டுக்கு லார்ஜஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கும். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் நெகட்டிவ்லேருந்து லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் போகிற போது இன்பிட்வீனில் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இருக்கும். அதோட வேல்யூ 0 எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0 வோல்ட்னு இருக்கும். அப்போ ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிற அத்தனை எலமெண்ட்டும் அவ்வளவு எலமெண்ட்டும் ஹைட்ரஜனை அதோட ஆசிட்லேருந்து என்ன செய்யலாம், டிஸ்பிளேஸ் பண்ணலாம். இப்போ ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிற எந்த எலமெண்ட்டும் ஹைட்ரஜனை அவங்களோட ஆசிட்லேருந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ தட் சார்ட் எலக்ட்ரோகெமிக் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஒரு சார்ட் ஃபார்மில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு அசைன் பண்ணியிருப்போம். தட் இஸ் செட் டு பி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டேபிள். அதை பேஸ் பண்ணி எந்த எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணாது அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எனிஹவ் இந்த டாபிக் பற்றி கிளாஸ் 12ல் we have a separate chapter எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டரே இருக்குது. அங்கே இந்த டாபிக் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us close our today's session. We completed redox reactions. We discussed too many things. The most important, how to balance the chemical equation. இந்த பேலன்சிங்கிறது ஒரு சேலஞ்சிங் ஒன். இதை நாம் ப்ராப்பராக ஆக்சிடேஷன் நம்பர் வழியாக பேலன்ஸ் பண்ண கற்றுட்டோம்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு ஃபேஸ் எனி ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி உள்ள ரியாக்ஷனையும் இந்த மெத்தடு தெரிஞ்சால், பேலன்ஸ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். பெட்டர் ஹாவ் மோர் ப்ராக்டிசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். Until then, bye bye.